ஆழ்ந்து கேளுங்கள். ராங்கான எனர்ஜெட்டிக் போஸ்டர் நரகத்தில் தள்ளும், ரைட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர் ஸ்வர்க்கத்தில் வாழவை. ரைட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டருக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் என்னன்னா பரமசாந்தம். பரமசிவ பரம்பொருள் எப்படி எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டு எதனாலும் கலங்காத, எதிலுமே சிக்காத, எதிலுமே நேரடியாக இயங்காத தன்னுடைய சாநித்தியத்தால் மட்டுமே அனைத்தையும் நிகழ்த்துகிறாரோ அதுதான் என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரா. என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரா நான் கான்சியஸா டிசைட் பண்ணியிருக்கேன். எனர்ஜெட்டிக் போஸ்டரை கான்சியஸா பில்டு பண்ண முடியும். அதனால புரிஞ்சுக்கோங்க, நான் கான்சியஸா எனக்கு பில்டு பண்ணியிருக்கிற எனர்ஜெட்டிக் போஸ்டர் என்னன்னா பரமசாந்த ஸ்வரூப், பரமசிவ பரம்பொருள், எதிலுமே தலையிடாத, செயற்கரிய செயல்கள் அனைத்தையும் நடத்தி, ஆனால் எதிலுமே தலையிடாத, எதிலுமே நேரடியாக செயல்படாத, இயங்காத சாநித்தியம், தன்னுடைய சாநித்தியத்தின் மூலமாகவே அனைத்தையும் நிகழ்த்துவது. இதுதான் என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர்.